தமிழகத்தில் வாழ அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டம் பேசுகிறேன். நடிகர் விஜய் எனக்கு எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. நான் எந்த ஒரு அரசியலை சார்ந்தவனும் இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. எது உண்மையோ அதை தான் பேசுவேன். விஜய் அந்த 41 குடும்பம் கருவறுக்கப்பட்டு விஜய் சதி திட்டத்தால் உயிரிழந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்று கரூருக்கு இரங்கல் தெரிவிக்காமல் பழையூரில் இருக்கிற மகாபலிபுரம் ரிசார்ட் நட்சத்திர ஹோட்டலை வர வச்சு அவர்களை பவுன்சர்களை வச்சு பயமுறுத்தி உங்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்தாருக்கு எது செய்வ உங்களை தத்து எடுத்துக்க. நீ உன்னுடைய மனைவி சங்கீதா மகன் உன்னுடைய தாய் தகப்படலாம், அவங்களுக்கு நீ எதுவுமே செய்யலையே. இறந்தவர் குடும்பத்துக்கு நீ எப்படி செய்வ? ஸ்டாம்ப் பேப்பரில் பத்திரத்தாளில் பதிவு பண்ணிக்கிறியா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் காலத்துக்கும் பண்ணுவேன், சாகிற வரைக்கும் எனக்கு செய்வேன் பதிவு பண்ணிக்கிறியா? வாய்மொழி உத்தரவு இதை கடைசி வரைக்கும் நீடிக்காது, சொல்கிறதோட சரி. வார்த்தை அவர்களை விட்டு பவுன்சர்களை விட்டு பயங்காட்டி இந்த மாதிரி பேட்டி கொடுங்க. விஜய் ஒருவருடைய குடும்பத்தார் கட்டிப்பிடித்து சினிமா பாட்டியில் கண்ணீர் விட்டாராம். அந்த கண்ணீர் விட்ட கண்ணீர் காவா வழியாக போய் கடலில் போய் தந்துச்சான், மகாபலிபுரம் கடலில். அந்த கடலே வற்றி போச்சான் இவர் விட்ட கண்ணீரால். காலில் எல்லாருடைய காலையும் விழுந்து விழுந்து இருந்தாராம். அவரு முட்டி 2 தேய்ச்சி போச்சான். இப்போ விஜய் நடக்க முடியல, வீல் சேரில் தான் வராரு. பழையூரில் வீல் சேரில் தான் அவர் எங்கே போனாலும் வருவார், வெளியெல்லாம் வரமாட்டார். நான் விஜயை கேட்குறேன், பேரறிஞர் அண்ணா மதுரை ரசிகர் மன்ற மாநாட்டில் கட் அவுட் வச்சிய சார் எம்ஜிஆர் கட் அவுட் வச்சிய அடே தற்கொலை விஜய், முத்தமறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஃபஸ்ட்டு அரசியலில் பேரறிஞர் அண்ணா இருந்தவுட புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். உன்னுடைய 50 வயசு இப்போ நடந்திருக்குது, அந்த முந்தைய சட்டமன்ற உறுப்பினர். கட்சியில் திராவிட கழகத்தில் பேரறிஞர் அண்ணா கூட பணியாற்றவர் எம்ஜிஆர். நீ எம்ஜிஆர் மாதிரி நான் வருவேன்னா எப்படி விஜய் வருவேன்? எம்ஜிஆருடைய சொத்துக்கள் இன்னைக்கு ஏழைங்களுக்கு உதவுது. உன்னால் ஏதாவது ஒரு சொத்தை ஏழைங்களுக்கு தானமாக எழுதி கொடுக்க முடியுமா? நீ நடத்திய விஜய் வித்தியாச சொல்ற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ குழந்தைங்க படிக்குது, கடன் வாங்கி நகை அடமானம் வச்சு. அந்த குழந்தைங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற. எல்கேஜிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம். நீ என்ன மக்களுக்கு சேவை செய்ய போற? ஒரு ஆணியும் கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு அரசியல் தேவையில்லை, சினிமா நடிக்க தான் நீ லாய்க்கு. நீ ஒரு நடிகன். நீ சொல்கிற கேரியர் உச்சத்துலேருந்து வந்துக்கிறேன்னு சினிமாவில் உன்னுடைய சம்பளம் சில கோடி. உன் கூட இருப்பார் பாண்டிச்சேரி புஷி ஆனந்த், பரோட்டா மாஸ்டர். அவரை வச்சு உன்னோட படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஒரு படத்துக்கும் 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய் டிக்கெட்டை 4000 ரூபாய்க்கும் விற்று சேர்த்த கள்ள மார்க்கெட்டில் சேர்த்த பணம் பல கோடி. நீ வருமான வரியும் கட்டுறது கிடையாது, அரசாங்கத்தை ஏமாத்துற, மதுவை ஒழிப்புன்ற. உங்களுடைய புஷியாக நீயும் பாண்டிச்சேரியில் 30 கடை வச்சு நடத்துறீங்க, மதுபான கடை. பெண்களுக்கு பாதுகாப்புன்ற, உங்களோட மனைவியும் குழந்தைங்க குட்டிங்களுக்கு பையனுக்கு பாதுகாப்பு இல்லை.
உன் தாய் தகவலும் பாதுகாப்பில்லை. நீ என்ன வந்து மக்களுக்கு பாதுகாப்பு? ஒழுங்காக அரசியல் உனக்கு தேவையில்லை, உனக்கு தெரியாது. 3 நிமிஷம் துண்டு சீட்டை வச்சுட்டு படிக்கிற நீனால ஒரு மேடையில் ஏறலாம், 2 பேரை வந்து பேசலாம். நீ எப்படி பேசுகிற, நான் எப்படி பேசுகிறேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியட்டும். அதனால் கூட இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டு இன்னும் நீ வந்து ரசிகர் மன்ற மாநாடு போடுற, ஆர்ப்பாட்டம் பண்ணுற, பிரச்சாரம் பண்ணுறன்னு பல பேர் உயிரை வாங்க வேணாம். நீ வாங்கினவருக்கு 49 உயிரை உங்களுக்கு போதும். அதனால் வந்து உனக்கு எச்சரிக்கை விடுறேன். தமிழ்நாட்டு மக்கள் பொங்கி எழுந்தாங்கன்னா உங்களால் தாங்க முடியாது. இதோட அமிக்கியவாசி உங்களுடைய வேலைப்பார். வாழ்க அண்ணா நாமம், வழங்க புருஷன் புகழ், ஓங்க புருஷ அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன், சமூக சேவகர், சமூக ஆர்வலர். நன்றி, வணக்கம்.